Dear students, இன்றைக்கி நம்ம ஃபிசிக்ஸ் சாப்டர் நேற்று பார்த்த சாப்டருடைய கண்டினியூட்டியை பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பேர் டிஸ்சார்ஜ் டியூப் அப்படின்னு சொல்லுவாங்க. டிஸ்சார்ஜ் டியூப் தமிழில் அதுக்கு பேர் மின்னிறக்க குழாய் அப்படின்னு சொல்லுவாங்க. மின்னிறக்க குழாய். இதனுடைய பயன் என்ன இது போன வருஷம்லாம் பார்த்தோன்னா ஒரு 10 மார்க் கொஷினில் பிக் கொஷினில் இது அடிக்கடி கேட்குற ஒரு பிக் கொஷின். ஸோ இம்பார்ட்டண்ட்டான ஒரு கொஷின். நல்லா கவனிங்க. இந்த மின்னிறக்க குழாய் எதுக்கு பயன்படுது? முதல்ல நான் தமிழில் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் இங்கிலீஷில் சொல்லிடுறேன். மின்னிறக்க குழாய் எதுக்கு பயன்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நமக்கு தெரிஞ்ச விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, வாயுக்கள் மின்னோட்டத்தை கடத்தக்கூடாத ஒரு காரியம், கடத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிறோம். இந்த வாயுக்களை மின்னோட்டத்தை கடத்தக்கூடியதாக மாற்றுவதற்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு கருவிக்கு பெயர் தான் இந்த மின்னிறக்க குழாய். இந்த மின்னிறக்க குழாயுடைய அமைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு வெற்றிடமாக்கப்பட்ட கண்ணாடி குழாய். இதான் வெற்றிடமாக்கப்பட்ட ஒரு கண்ணாடி குழாய். இந்த கண்ணாடி குழாயில் 2 தகடுகள் இருக்கும். இந்த தகடு இங்கே ஒரு தகடு, இங்கே ஒரு தகடு. இந்த தகடுக்கு பெயர் பிளேட் 1 P1 அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தகடுக்கு பெயர் பிளேட் 2 P2 அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 2 தகடையும் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, இதுக்கு 2த்துக்கும் சுமை தரப்போகிறோம், சார்ஜ் தரப்போகிறோம். எது மூலமாக சார்ஜ் தர முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தூண்டு சுருள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சுருள் இருக்கும். இதுக்கு பேர் தான் தூண்டு சுருள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் 2 இந்த மாதிரி தூண்டு சுருளில் 2 அமைப்புகள் இருக்கும். இதற்கு பெயர் முதன்மை சுருள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதற்கு பெயர் துணை சுருள் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷில் சொல்லும்போது இதுக்கு பேர் முதன்மை சுருளுக்கு பெயர் ப்ரைமரி காயில் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் செகண்டரி காயில் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரைமரி காயில் அண்ட் செகண்டரி காயில். சரி, இது 2 தூக்கின்னு போயிட்டு இந்த P1 P2 என்ற 2 பிளேட்டுக்கு நடுவில் நம்ம இணைச்சிடுறோம். இந்த பிளேட்டு P1 நம்ம என்ன பண்ணுறோம், மைனஸ் எதிர்மின் சுமையில் நம்ம இணைக்கிறோம். இந்த பிளேட் P2 ப்ளஸ் சுமையில் இணைக்கிறோம். அப்படி இணைக்கும்போது இணைச்சிட்ட உடனே இந்த பிளேட் P2 இருக்குது பார்த்தீங்களா, இந்த பிளேட் P2க்கு இனிமேல் என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, அதுக்கு மைனஸோடு இருக்கிறதுனால அதுக்கு பெயர் கேத்தோடு அப்படின்னு சொல்லிட்டு வைக்கணும். அதே மாதிரி இந்த பிளேட் P2 இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, இது என்ன பெயர் பெறும் அப்படின்னு பார்த்தோன்னா ஆனோடு அப்படின்னு சொல்லிட்டு பேர். அப்போது அந்த ப்ளஸ்ஸு மைனஸை கனெக்ட் பண்ணதுக்கு முன்னாடி அவங்களுக்கு பேர் பிளேட் 1 பிளேட் 2. அது கனெக்ட் பண்ணிட்ட பிற்பாடு அவங்களுக்கு 2 பேருக்கு என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, கேத்தோடு ஆனோடு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அந்த பெயரை பெற்றுக்கொள்வார்கள். சரி, இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பைப் இருக்கும். இந்த இடத்துல ஒரு சின்ன பைப். அந்த பைப்புக்கு என்ன பேர்? இந்த பைப் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான பைப். இந்த பைப்புக்கு என்ன பேர் அப்படின்னு பார்த்தோன்னா, விரவல் பம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழில் விரவல் பம்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷில் சொல்லும்போது எக்ஸாஸ்ட் பம்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த விரவல் பம்புடைய பயன் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, இந்த வெற்றிடமாக்கப்பட்ட இந்த கண்ணாடி குழாய் இருக்குன்னே சொன்னோம். இது வெற்றிடமாக்கப்பட்ட கண்ணாடி குழாய். வெற்றிடம் என்றால் எதை நம்ம வெற்றிடம்னு சொல்லுவோம்? காற்று இல்லாத பகுதிக்கு பெயர் வெற்றிடம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ உள்ளே இருக்கிற காற்றை நம்ம வெளியே எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு தேவைப்படுற அந்த கருவிக்கு பெயர் தான் இந்த எக்ஸாஸ்ட் பம்ப் என்ற ஒரு கருவி. இந்த எக்ஸாஸ்ட் பம்பை பயன்படுத்தி உள்ளே இருக்கிற காற்றை நம்ம என்ன பண்ணுவோம், வேகமாக வெளியே எடுத்துக்கொண்டு வருவோம். அப்படி வேகமாக வெளியே எடுக்கிறப்போ உள்ள மிக குறைந்த காற்றழுத்தம் நீடித்து கொண்டே இருக்கும். அந்த உள்ளே இருக்கிற காற்றை வெளியே நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா, இங்கே குறைந்த காற்றழுத்தம், அது லோ ப்ரெஷர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரெஷர் உருவாகும். அந்த உருவாக்கத்தின் போது தான் வெவ்வேறு நிகழ்வுகள் இந்த மின்னிறக்க குழாயில் நடைபெறும். சரி, இப்போது இந்த கேத்தோடுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த கேத்தோடு அதிக அணு எண் கொண்ட தனிமத்தினால் ஆயிருக்கும். அதிக அணு எண் என்றால் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அதனுடைய Z என்ற ஒரு மதிப்பு, அணு எண்ணுக்கு பெயர் Z. இதில் அணு எண் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோன்னா, நான் ஃபஸ்ட்டு கிளாஸில் சொன்ன மாதிரி அந்த வெளிவட்ட பாதை ஆகிய N என்ற வட்ட பாதையில் இருக்கிற எலக்ட்ரானுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கும். அப்போ எலக்ட்ரானுடைய எண்ணிக்கை N என்ற வட்ட பாதையில் எலக்ட்ரான்கள் எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறப்போ அதிகப்படியான எலக்ட்ரான்கள் என்ன பண்ணுவோம், இங்கேருந்து வெளியே வருவாங்க. அந்த கேத்தோட்லேருந்து அதிகப்படி எலக்ட்ரான்கள் வெளியே வருவாங்க. அதனால தான் இந்த இடத்துல நம்ம பயன்படுத்துகிற ஒரு உலோகம், இந்த கேத்தோடுக்கு பயன்படுத்தக்கூடிய உலோகம் டங்ஸ்டன், மாலிப்டீனியம், அந்த மாதிரியான டங்ஸ்டன் TN அப்படின்னு சொல்லுவாங்க, மாலிப்டீனியம் MB அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரியான தனிமத்தை இங்கே யூஸ் பண்ணுவாங்க. நம்ம டங்ஸ்டனை வேறு எங்கே நான் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பல்பில் இந்த 60 வாட்ஸு 80 வாட்ஸ் பல்பில் 100 வாட்ஸ் பல்பெலாம் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ப்ரிங்கு மாதிரி ஒன்று இருக்கும். அந்த ஸ்ப்ரிங் டங்ஸ்டன் இழை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும். அந்த மாதிரி டங்ஸ்டன் என்ற உலோகத்தை இங்கே பயன்படுத்துவாங்க. ஏன் அதை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் வெளிவட்ட பாதையாகி N என்ற வட்ட பாதையில் உள்ள எலக்ட்ரானுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறதுனால அதிகப்படியான எலக்ட்ரான்கள் என்ன பண்ணும், இந்த கேத்தோட்லேருந்து ஆனோடு நோக்கி ஓடி வரும். சரி,
அப்படி கேத்தோட்லேருந்து ஆனோட் நோக்கி ஏன் ஓடி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டங்ஸ்டனில் இருக்கிற எலக்ட்ரான்களும் எலக்ட்ரான் என்றால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி எலக்ட்ரான் என்பது எதிர்மின்னூட்ட துகள். எலக்ட்ரான் இங்கிலீஷில் சொல்லும்போது என்ன சொல்லுவோம்? எலக்ட்ரான் அப்படின்னு சொல்லுவோம். எலக்ட்ரானை முதல் எழுத்து என்ன? அப்போ என்ன எழுதும்? எலக்ட்ரானை மேலே ஒரு மைனஸ் குறி போடணும். அந்த மைனஸ் குறி போடுறது எதுக்கு போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய சுமை வந்து மைனஸ், அவருடைய சார்ஜ் மைனஸ் அப்படின்னு சொல்கிறதுக்காக எலக்ட்ரானை மைனஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அப்போது இங்கே கேத்தோடில் அதிகப்படியான எலக்ட்ரான்கள் இருக்கும்போது எலக்ட்ரானுடைய சுமை என்ன? மைனஸ். இதில் நிறைய மைனஸ் நிறையா பேர் இருப்பாங்க. மைனஸ் நிறையா பேர் இது உள்ளே இருப்பாங்க. இதுக்குள்ளே இந்த உலோகத்துக்குள்ளே இருப்பாங்க. இப்போ அந்த மைனஸ் சுமை கொடுக்கும்போது இந்த மைனஸுக்கும் இங்கே இருக்கிற மைனஸுக்கும் விலகு விசை ஏற்படும். விலகு விசை. இந்த விலகு விசையின் காரணமாக எலக்ட்ரான்கள் கேத்தோடிலிருந்து ஆனோட் நோக்கி ஓடி வருவாங்க. அப்படி ஓடி வரும்போது அவனுடைய பாதையை நம்ம என்ன பண்ணணும்? மேம்படுத்தணும். வேகமாக ஓடுறதுக்கு மேம்படுத்தணும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, கேத்தோடுக்கும் ஆனோடுக்கும் இடையே ஒரு மின்னழுத்த வேறுபாட்டை நிலவ வேண்டும். அந்த மின்னழுத்த வேறுபாட்டினுடைய மதிப்பு எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா 50,000 வோல்ட். மின்னழுத்த வேறுபாட்டினுடைய மதிப்பு 50,000 வோல்ட். அப்போ 50,000 வோல்ட் அப்படின்னு சொல்லும்பொழுது கேத்தோடிலிருந்து ஆனோட் நோக்கி எலக்ட்ரான்கள் அதிவேகமாக ஓடுவார்கள். அப்படி ஓடும்போது இதில் என்ன பண்ணுவோம்? சில நேரத்தில் வந்து காற்று நிரப்பப்படும். தேவைக்கேற்ற அளவுக்கு காற்று நிரப்பப்படும், அல்லது கார்பன் டை ஆக்சைடு நிரப்பப்படும், அல்லது நைட்ரஜன் நிரப்பப்படும். வெவ்வேறு ஆய்வுகளுக்கு வெவ்வேறு விதமான வாயுக்களை உள்ளே அடைச்சி வச்சு வெவ்வேறு ஆய்வுகளை மேற்கொள்ளக்கூடிய ஒரு அமைப்புக்கு பெயர் தான் இந்த மின்னிறக்க குழாய். புரியுதுங்களா? சரி, இப்போ இங்கிலீஷில் சொல்ல பாருங்கள். இட் கன்சிஸ்ட் ஆஃப் அன் ஹைலி எவாக்குவேட்டட் டிஸ்சார்ஜ் டியூப். இட் கன்சிஸ்ட் ஆஃப் அன் அலர்ச்சியில் ஃபுல்லாக முதல்ல வந்துடலாம். இட் கன்சிஸ்ட் ஆஃப் அன் highly evacuated discharge tube. This is an highly evacuated discharge tube. It consists of two plates, plate 1 and plate 2. The plate 1 is called cathode because it is connected to negative of the battery, and hence it is called as cathode. The plate P2 is connected to positive of the battery. This is the positive of the battery, and hence it is called as anode. Now the speciality of the cathode is it is made out of element of high atomic number. It is made out of element of high atomic number, that is Z. Z is the denotation for atomic number. If the atomic number is more, it means that the number of electrons present in the outermost shell, that is the n shell. We know that the atom consists of k, l, m, n shells. The electrons that is present in the outermost shell is more. This is the outermost shell, that is n. The n shell electrons அதிகமாக இருப்பாங்க. The name of the electrons are called as free electrons. The presence of free electrons in the outermost shell is more if the atomic number of the element is more. அட்டாமிக் நம்பர் அதிகமாக இருக்குது அப்படின்னாக்கா இந்த அவுட்டர்மோஸ்ட் ஷெல் இருக்கிற nth எலக்ட்ரானுடைய பர்சன்டேஜ் எப்படி இருக்கும்? அதிகமாக இருக்கும். அந்த மாதிரியான ஒரு எலிமெண்ட்டை தான் நம்ம இங்கே எடுத்துருக்குறோம். எதெல்லாம் நான் பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் எலிமெண்ட் ஆஃப் ஹேவிங் ஹை அட்டாமிக் நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டங்ஸ்டன், மாலிப்டினியம், இதெல்லாம் வந்து எலிமெண்ட்ஸ் ஹேவிங் ஹை அட்டாமிக் நம்பர். சரி, இப்போ ஒன்ஸ் இஃப் தி பேட்டரி இஸ் கனெக்டட் டு நெகட்டிவ், இட் இஸ் கால்ட் அஸ் கேத்தோட்னு சொன்னோம். இஃப் இட் இஸ் கனெக்டட் டு பாசிட்டிவ், இட் இஸ் நோன் அஸ் ஆனோட் அப்படின்னு சொன்னோம். சரி, இப்போ சப்போஸ் ஸ்விட்ச் ஆன் பண்ணோன்னே எலக்ட்ரான்ஸ் வில் பி ejected out from the cathode. Why? Because the charge of the electron is minus. The polarity here is also minus. Between minus and minus, there will be an high force of repulsion. Because of the force of repulsion, electrons are coming out from the metal. Once if the electrons are coming out from the metal, it has to travel across the distance from cathode towards the anode. In order to facilitate the motion very high velocity, in order to give the electrons a high velocity, a potential difference of 50,000 volt is maintained between the cathode and the anode. As a result of it, once if the electrons are coming out, all the electrons move with a high velocity from cathode towards the anode. Okay. In some cases, the discharge tube is filled with gases like carbon dioxide or sometimes nitrogen or sometimes air, depending upon the experiment what we are doing. Based upon the experiments, we can fill any particular gases inside the discharge tube, and the observation can be made through this discharge tube. This is the sketch about the discharge tube. Let's go on to the functioning of the discharge tube. First I will explain in Tamil and then in English. Okay? Yes.
Now using the suction pump, this is the suction pump is very very important. This is the suction pump. Using the suction pump, now I am going to suck the air from the discharge tube. In the normal case, what is the pressure inside the discharge tube? The pressure is, now case 1, the pressure is above. இப்போ தமிழ்லேயே சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு. அழுத்தம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அழுத்தம் 100 mm ஹெச்ஜி. ஹெச்ஜி என்றால் பாதரசம். 100 mm பாதரசத்துக்கு மேலே இருக்குது. திடீர்னு ஏன் சார் பாதரசத்தை பற்றி நம்ம படிக்கவே இல்லையே, நீங்கள் ஏன் பாதரசன்ற வார்த்தை ஹெச்ஜின்ற வார்த்தை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். பாதரசம் யார் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த பாதரசத்தை வைத்து கொண்டு தான் நம்ம அழுத்தத்தையும் வெப்பநிலையும் சில வேறு சில அளவுகளையும் நம்ம அளக்கக்கூடிய ஒரு அளவுகோலாக பாதரசம் நமக்கு பயன்படுத்தி வருகிறது. எப்படி யூஸ் பண்ணுறோம்? ஃபார் எக்ஸாம்பிள் டெம்பரேச்சர் பார்க்குறோம், ஜுரம் வருது அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா வெப்பமானி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருவி இருக்கும். இதான் வெப்பமானி. இப்படி இருக்கும்ல, இப்படி இருக்கும், முளை பகுதி இப்படி இருக்கும், இப்படி இருக்கும் வெப்பமானி. இங்கே வந்து பார்த்திங்கன்னா அளவுகோல்லாம் இருக்கும், இந்த அளவுக்கு இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா டாக்டர் நம்ம நாக்கு கீழே என்ன பண்ணுவாங்க, எடுத்துன்னு வந்து இந்த பகுதியை எடுத்துன்னு வந்து வைப்பாங்க, நாக்கு கடியில் வைப்பாங்க. ஏன்னா நாக்கு கடியில் வெப்பம் அதிகமாக இருக்கிறப்போ, ஜுரம் இருக்கிறப்போ நாக்கு கடியில் தான் வெப்பநிலை அதிகமாக இருக்கிறதுனால அந்த இடத்துல வைப்பாங்க. அப்படி வைக்கிறப்போ இங்கே இருக்கிற பாதரசம் என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம உடலுக்கு ஏற்ற வெப்பநிலைக்கு ஏற்ற மாதிரி அதை என்ன பண்ணோம், விரிவடையும். அது வெப்பமடைந்து, இந்த பாதரசம் வெப்பமடைந்து விரிவடைய ஆரம்பிக்கும். விரிவடைஞ்சு எங்கே போவோம் அப்படின்னு பார்த்தா, அந்த டியூப் மேலேயே அப்படியே போயினே இருக்கும். அப்படியே டியூப் மேலே மொல்லமாக போயினே இருக்கும். எவ்வளோ தூரம் நம்ம எவ்வளோ அளவு நம்ம வெப்பநிலை இருக்குதோ அவ்வளோ தூரம் விரிவடைஞ்சு என்ன பண்ணால் ஒரு பர்டிகுலர் லெவலில் அப்படியே நின்றுடும். எதுக்கு நேராக அந்த பாதரச அளவு வந்து நிற்குதோ அதுதான் நம்முடைய வெப்பநிலை என்று டாக்டர்கள், மருத்துவர்கள் நம்மளுக்கு அந்த வெப்பநிலையை அளக்குவதற்கு இந்த பாதரசம் அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது அளவுகோலாக. அதே வண்ணமாக இந்த இடத்துலையும் அழுத்தத்தை அளக்கக்கூடிய ஒரு கருவியில் பாதரசம் நமக்கு பயன்படுத்தப்படுகிறது. அந்த பாதரசம் முதல்ல எப்படி இருக்குது அப்படின்னாக்கா, 100 mm பாதரசத்துக்கு மேலே இருக்குது. அப்படி 100 mm பாதரசத்துக்கு மேலே இருக்கிறப்ப என்ன ஆகுது அப்படின்னாக்கா, அந்த மின்னிறக்க குழாயில், இதனை மின்னிறக்க குழாய் சொன்னோம், இந்த மின்னிறக்க குழாயில் எந்த ஒரு நிகழ்வும் நடைபெறலை, அது பாட்டுன்னு அமைதியாக இருக்குது. அப்போ என்ன சொல்லலாம், அழுத்தம் 100 mm பாதரசத்துக்கு மேலே இருக்கிறப்போ நிகழ்வுகள் எதுவும் இல்லை, நிகழ்வுகள் ஏதும் இல்லை, நிகழ்வுகள் ஏதும் இல்லை. இங்கிலீஷில் சொல்லும்போது என்ன சொன்னால், when the pressure inside the discharge tube is above அழுத்தம் above 100 mm of Hg. When the pressure is above 100 mm of Hg, there is no event inside the discharge tube. இது ஃபஸ்ட்டு கேஸ். இப்போ நான் என்ன பண்ணுறேன், சக்ஷன் பம்புக்கு போகிறேன். இதான சக்ஷன் பம்ப். இந்த சக்ஷன் பம்பை பயன்படுத்தி உள்ளே இருக்கிற அழுத்தத்தை வேகமாக வெளியே எடுக்கிறேன். அப்படி உள்ளே இருக்கிற அழுத்தத்தை வேகமாக வெளியே எடுக்கிறப்ப என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா, அழுத்தம் என்ன பண்ணும், குறையுமா அதிகரிக்குமா? கண்டிப்பாக குறைய ஆரம்பிக்கும். இப்போது செகண்ட் கேஸில் அழுத்தம் குறையுது. எப்படி குறையுது அப்படின்னு பார்த்தோன்னா, 100 mm பாதரசத்துக்கு சமமாகுது, சமம், ஈக்குவல் ஆகுது. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கேஸில் நம்ம பார்க்கும்போது நான் சொல்லலாம் 100 mm பாதரசத்துக்கு மேலே போச்சு, அபவ் 400 mm ஆஃப் ஹெச்ஜின்னு பார்த்தோம். இங்கே செகண்ட் கேஸில் பார்க்குறப்போ இட் இஸ் ஈக்குவல் டு 100 mm ஆஃப் ஹெச்ஜி. அப்போ 100 mm ஆஃப் ஹெச்ஜிக்கு வரும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் கேத்தோடு, இதுதான் பின்னிலக்க குழாய், இதுதான் கேத்தோடு, இதுதான் ஆனோடு. இந்த கேத்தோட்லேருந்து ஆனோடு நோக்கி ஒரு வரி வரியாக ஏதோ ஓடுது, இப்படி வரி வரியாக ஓடுது. அதே நேரத்தில் ஒரு சத்தமும் ஏற்படுது. என்ன சத்தம் அப்படின்னு பார்த்தோன்னா, சட என்ற ஒரு ஒலி ஏற்படுது. இங்கிலீஷில் சொல்லும்போது என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, கிராக்லிங் நாய்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பட்டாசு வெடிக்கிற மாதிரி கிராக்லிங் நாய்ஸ். அல்லது இந்த எண்ணெயில் கடுகு போட்டால் ஒரு சத்தம் வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு சத்தத்தோட கேத்தோடிலிருந்து ஆனோடு நோக்கி ஏதோ ஒரு சத்தம் ஏற்படுது. அப்போது அழுத்தம் 100 mm பாதரசத்துக்கு சமமாக இருக்கிறப்போ மின்னிறக்க குழாயில் என்ன நிகழ்வு ஏற்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சட ஒலி அல்லது கிராக்லிங் நாய்ஸ் ஏற்பட்டுச்சு. புரியுதுங்களா? இது வந்து செகண்ட் கேஸ். அடுத்தது மின்னிறக்க குழாய்க்கு போயிடலாம். மின்னிறக்க குழாயினுடைய விரவல் பம்புக்கு போயிடலாம். போயிட்டு உள்ளே இருக்க அழுத்தத்தை மேலும் நான் வெளியெடுக்கிறேன். அப்படி உள்ளே இருக்க அழுத்தத்தை மேலும் வெளியெடுக்கிறப்போ என்ன நடக்குது சரிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு நிகழ்வு நடைபெற போகிறது. அழுத்தம் எவ்வளோ ஆகுது அப்படின்னா, அழுத்தம் 10 mm பாதரசத்துக்கு சமமாகுது சார். அப்படி அழுத்தம் 10 mm பாதரசத்துக்கு சமமாகும்போது என்ன ஆகுது அப்படின்னா, இதுதான் மின்னிறக்க குழாய்.
இந்த மின்னிறக்க குழாயில் இதுதான் கேத்தோடு, இதுதான் ஆனோடு. இதுக்கு முன்னாடி நிகழ்வு எப்படி இருந்துச்சு? சட சட ஒலி என்ற ஒலி ஏற்பட்டுச்சு. இப்போ என்ன ஆக போகுது அப்படின்னா, புஷ்ஷுன்னு ஒரு சத்தம் வருது. சத்தம் வந்துட்டு கேத்தோடிலிருந்து ஆனரை நோக்கி நேராக ஒரு தம்பம் போல், ஒரு பீம் போல் ஒரு ஒலி வந்து நம்ம வந்து கேத்தோடு ஆனரை நோக்கி ஒரு தம்பம் போல் வருது. இதுதான் கேத்தோடு, இதுதான் ஆனோடு. கேத்தோடுடைய சுமை மைனஸு, ஆனோடைய சுமை ப்ளஸ்ஸு. இது என்ன ஆச்சுனாக்கா, கேத்தோடிலிருந்து ஆனோடை நோக்கி போகிறதுனால இந்த இதுக்கு என்ன பேர் அப்படின்னாக்கா நேர்மின் தம்பம். நேர்மின் தம்பம் ஏற்படுகிறது. நேர்மின் தம்பம். நேர்மின் தம்பம்னா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இங்கிலீஷில் சொல்லும்போது இதுக்கு பேர் நேருன்னா பாசிட்டிவ். நேருன்னா பாசிட்டிவ், தம்பம்னா காலம், COLUMN, காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது அழுத்தம் when the pressure is reduced குறையும் பொழுது எப்படி குறையுது? ஃபஸ்ட்டு 100க்கு மேலே இருந்துச்சு, அடுத்தது 100 ஆச்சு, அடுத்தது 10 ஆகுது. அப்போ அழுத்தம் குறையுது. அப்போ அழுத்தம் எப்போ குறையும்? உள்ளே இருக்கிற மின்னிறக்க குழாயில் இருக்கிற காற்றை வெளியே எடுக்க நமக்கு அழுத்தம் குறைஞ்சிட்டே இருக்கும். காற்று எப்படி வெளியெடுக்க முடியும்? விரவல் பம்பின் மூலமாக வெளியெடுக்க முடியும். அப்படி அழுத்தம் குறையும் பொழுது இப்போ 10 mm பாதரசத்துக்கு வரும்பொழுது நமக்கு நேர்மின் தம்பம் உருவாகுது. ஏன் இதுக்கு பேர் நேர்மின் தம்பம் பேர் வச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நெகட்டிவ்லேருந்து கேத்தோட்லேருந்து பாசிட்டிவை நோக்கி இப்படி ஓடுறதுனால அதற்கு பெயர் நேர்மின் தம்பம் அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதுங்களா? அப்போ 3 நிகழ்வு பார்த்தோம். ஒன்று என்னது? எந்த நிகழ்வும் இருக்கல. அடுத்தது பார்த்திங்கன்னா சட சட ஒலி. அடுத்தது பார்த்திங்கன்னா நேர்மின் தம்பம். இன்னும் என்ன பண்ணுறோம்னாக்கா அழுத்தத்தை மேலும் குறைக்கிறோம். எப்படி குறைக்கிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, அழுத்தம் 3லேருந்து 4 mm பாதரசத்துக்கு குறையுது. அழுத்தம் 3லேருந்து 4 mm பாதரசத்துக்கு குறையுது. அப்படி குறையும் போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் மின்னிறக்க குழாய், இதுதான் மின்னிறக்க குழாய், இதுதான் கேத்தோடு, இதுதான் ஆனோடு. புரியுதுங்களா? அப்படி குறையும் பொழுது இந்த கேத்தோட்லேருந்து ஆனோடுக்கு நோக்கி என்ன பண்ணுறது? நேர்மின் தம்பு போயிடுச்சுல. இதுக்கு முன்னாடி நேர்மின் தம்பு இப்படி போயிடுச்சுல, இப்படி போயிடுச்சு. இப்படி போயின்னு இருக்கிறப்போ நடுவில் திடீர்னு ஒரு கேப் உருவாயிட்டு. எந்த இடத்துல அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு கேப் உருவாயிட்டு, ஒரு இருள்வெளி, ஒரு கேப் இந்த இடத்துல உருவாயிட்டு. புரியுதுங்களா? கேப் தெரியுதா உங்களுக்கு? இந்த கேப் உருவாயிட்டு, இந்த இடத்துல ஒரு கேப் உருவாயிட்டு. அந்த கேப்புக்கு என்ன பேர் அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபாரடே இருள்வெளி. ஃபாரடே இருள்வெளி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது யார் கண்டுபிடிச்சது அப்படின்னா, ஃபாரடே என்ற ஒரு விஞ்ஞானி கண்டுபிடிச்சதுனால இதுக்கு பெயர் ஃபாரடே இருள்வெளி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்போ அழுத்தம் எப்போ அழுத்தம் எந்த அழுத்தத்தில் ஃபாரடே இருள்வெளி வருது? அழுத்தம் 3லேருந்து 4 mm பாதரசத்துக்கு குறையும் பொழுது இந்த இடத்துல ஃபாரடே இருள்வெளி ஏற்படுகிறது. இந்த ஃபாரடே இருள்வெளி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது கரெக்டாக நம்ம சொல்லணும். எப்படி எங்கே இருக்குது அப்படின்னா, சார் இது வந்து கேத்தோடு, இது வந்து ஆனோடு. இது ஸ்ட்ரெயிட் காலத்துக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தா நேர்மின் தம்பம். அப்படி தானே? அப்போ வந்து இருள்வெளி எங்கே இருக்குது அப்படின்னாக்கா, கேத்தோடை சுற்றி தான் இந்த பிரைட்னஸ் இருக்குது. அதனால் இதுக்கு பேர் கேத்தோடு பொலிவு அப்படின்னு சொல்லலாம், அல்லது எதிர்மின் பொலிவு அப்படின்னு சொல்லலாம். கேத்தோடு பொலிவுக்கும் நேர்மின் தம்பத்திற்கும் இடையில் ஒரு கேப் வருது. அந்த கேப்புக்கு பேர் ஃபாரடே இருள்வெளி அப்படின்னு சொல்லலாம். இது வந்து 3 மார்க் கொஸ்டின். சம்டைம்ஸ் வந்து பப்ளிக் எக்ஸாம் 3 மார்க் கொஸ்டினாகவும் கேட்கலாம். ஃபாரடே இருள்வெளி என்றால் என்ன அப்படின்னா, ஆன்சர் எப்படி எழுதணும்? மின்னிறக்க குழாயில் அழுத்தம் 3லேருந்து 4 mm பாதரசத்திற்கு குறையும் பொழுது, அது எழுதணும், குறையும் பொழுது கேத்தோடு பொலிவிற்கும் நேர்மின் தம்பத்திற்கும் இடையே ஒரு இருள்வெளி ஏற்படும். அந்த இருள்வெளிக்கு பெயர் ஃபாரடே இருள்வெளி அப்படின்னு சொல்லுவோம். இங்கிலீஷில் சொல்லும்போது, when the pressure inside the discharge tube is reduced to 3 to 4 mm of mercury, there is a dark space between cathode glow எரியறது, வெளிச்சம், அதுக்கு பேர் க்ளோ அப்படின்னு சொல்லுவாங்க. இது கேத்தோடு பக்கத்துலேயே அந்த க்ளோ இருக்கிறதுனால இதுக்கு பேர் கேத்தோடு க்ளோ அப்படின்னு சொல்லுவாங்க. there is a dark space between the cathode glow and the பாசிட்டிவ் காலம். இதுக்கு பேர் பாசிட்டிவ் காலம். அப்படி தானேப்பா? இதுக்கு பேர் பாசிட்டிவ் காலம், இதுக்கு பேர் கேத்தோடு. அந்த கேத்தோடு பக்கத்தில் ஒரு வெளிச்சம் இருக்கிறதுனால அதுக்கு பேர் கேத்தோடு க்ளோ. இந்த நடுவில் இருக்கிற டார்க் ஸ்பேஸுக்கு இந்த பேர் வந்துட்டு ஃபாரடேஸ் டார்க் ஸ்பேஸ். இங்கிலீஷில் சொல்லும்போது ஃபாரடேஸ் டார்க் ஸ்பேஸ். ஃபாரடேஸ் டார்க் ஸ்பேஸ். அப்போ வாட் இஸ் ஃபாரடேஸ் டார்க் ஸ்பேஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, when the pressure inside the discharge tube is
reduced to 3 to 4 mm of mercury. There is a dark space between the cathode globe and the positive column. This dark space is known as Faraday's dark space அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த நிகழ்வு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த ப்ரெஷர் இஸ் ஸ்டில். அடுத்து தமிழில் சொல்லும்போது பார்த்தோன்னா, அழுத்தம் மேலும் குறையுது. அழுத்தம் மேலும் குறையுது. எவ்வளோ குறையுது அப்படின்னா, அழுத்தம் இது இப்போ 1 mm ஆஃப் பாதரசத்துக்கு வருது. 1 mm ஆஃப் பாதரசம். நல்லா கவனிங்க. அழுத்தம் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறப்ப எப்படி இருந்துச்சு? 100 mm பாதரசத்துக்கு மேலே இருந்துச்சு. அடுத்தது என்னாச்சு? 100 mm பாதரசத்துக்கு சமமாச்சு. அடுத்தது பார்த்திங்கனாக்கா 10 ஆச்சு. 100 10 ஆச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா 3லேருந்து 4 ஆச்சு. அப்போ ஒவ்வொரு தடவை அழுத்தம் குறைந்து கொண்டே இருக்கிறது. அழுத்தம் எப்போ குறையும் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த உள்ளே இருக்கிற இந்த எக்ஸாஸ்ட் பம்ப் அல்லது விரல் பம்பை பயன்படுத்தி உள்ளே இருக்கிற காற்றை நம்ம வெளியே இருக்கிறப்ப தான் அழுத்தம் குறைந்து கொண்டே இருக்கும். அப்போ அழுத்தம் குறையும் பொழுது அடுத்த அழுத்தம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா 1 mm ஆஃப் பாதரசம். அப்படி 1 mm ஆஃப் பாதரசத்துக்கு குறையும் போது என்ன ஆகுது அப்படின்னா, இதுதான் மின்னிறக்க குழாய். இந்த மின்னிறக்க குழாய் இதுதான் கேத்தோடு, இதுதான் ஆனோடு. முதல்ல எங்கே இது இருந்துச்சு? இங்கே ஒரு நெகட்டிவ் க்ளோவுக்கும் பாசிட்டிவ் காலம், இதுதான் பாசிட்டிவ் காலம் இல்லைப்பா. இந்த பாசிட்டிவ் காலத்துக்கு நடுவில் கேப் இருந்துச்சு. இந்த கேப்புக்கு பெயர் தான் நம்ம என்ன சொன்னோம்? ஃபாரடேஸ் டார்க் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லி சொன்னோம். இப்போ அழுத்தம் குறையும் போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அழுத்தம் குறையும் போது இந்த இடமே இருக்காது. அழுத்தம் மேலும் குறையும் போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த இடம் பாருங்கள், இந்த இடம் கிளியாச்சா? இப்போ என்ன ஆகுதுன்னா, இதுதான் கேத்தோடு. இந்த கேத்தோடு பத்தில் ஒட்டிச்சு பார்த்திங்கன்னா, இந்த க்ளோ, இந்த பொலிவு, இது பிச்சுன்னு வந்து இங்கே வந்துடும். இது பிச்சுன்னு இங்கே வந்துடும். இந்த இடத்துல கேப் வந்துட்டு, இந்த இடத்துல கேப், இந்த கேப்பும் இருக்கும். இது போய் இது கூட அட்டாச் ஆகிடும். இந்த இடத்துல கேப் வந்துடும். அப்போது இந்த கேப்புக்கு என்ன பேர் அப்படின்னு பார்த்தோன்னா, குருக்ஸ் இருள்வெளி. குருக்ஸ் இருள்வெளி அப்படின்னு சொல்லுவாங்க. குருக்ஸ் இருள்வெளி. அப்போ குரூக்ஸ் இருள்வெளி என்றால் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அழுத்தம் 1 mm பாதரசத்துக்கு குறையும் பொழுது கேத்தோடுக்கும், இதான கேத்தோடுக்கும் இதான கேத்தோடு பொலிவு, கேத்தோடு பொலிவுக்கும் இடையே ஒரு இருள்வெளி ஏற்படும். அந்த இருள்வெளிக்கு பெயர் குரூக்ஸ் இருள்வெளி அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷில் சொல்லும்போது, when the pressure is reduced to 1 mm of mercury, there is a dark space between the cathode. இது cathode. This is known as cathode glow. This dark space is known as Crookes dark space அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழில் சொல்லும்போது, அழுத்தம் 1 mm பாதரசத்துக்கு குறையும் பொழுது கேத்தோடு பொலிவிற்கும் இடையே ஒரு இருள்வெளி காணப்படும். அந்த இருள்வெளிக்கு பெயர் குரூக்ஸ் இருள்வெளி அப்படின்னு சொல்லலாம். புரியுதுங்களா? சரி, இப்போ என்ன பண்ணுறோம்? அடுத்தது இன்னும் அழுத்தத்தை குறைக்க போகிறோம். எவ்வளோ அழுத்தம் குறைய போகுதுங்க அப்படின்னு பார்த்தா, அழுத்தம் ஃபஸ்ட்டு 1 ஆச்சா, அதுக்கப்புறம் 1க்கு கீழே போது எப்படி எழுதணும்? 0ன்னு போடக்கூடாது. 0.1 அழுத்தம் 0.1 mm பாதரசத்துக்கு குறையும் பொழுது, அப்படி அழுத்தம் 0.1 mm பாதரசத்துக்கு குறையும் போது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது பார்த்தீங்களா? இதான மின்னிறக்க குழாய், இதான கேத்தோடு, இதான ஆனோடு, ரைட்டா? இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா, நல்லா கவனிங்க. இங்கே இப்படி வந்தது, ரைட்டுங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா இந்த நெகட்டிவ் க்ளோ பிச்சுன்னு என்ன பண்ணுறது, இந்த சீரியல் லைட் மாதிரி அப்படியே ஓடினு இருக்கலாம். சரி, சீரியல் லைட்டு அந்த மாதிரி அஞ்சு எரியுற மாதிரி போயின்னு இருக்கும். எப்போ அப்படின்னா, அழுத்தம் 0.1 mm பாதரசத்துக்கு குறையும் பொழுது. அப்படி அமைஞ்சு போகிறதுக்கு என்ன பேர் அப்படின்னு பார்த்தோன்னா, ஒளி வரி பள்ளங்கள். ஒளி வரி பள்ளம் அப்படின்னு. அப்போது அழுத்தம் 0.1 mm பாதரசத்துக்கு குறையும் பொழுது கேத்தோடுக்கும் ஆனோடுக்கும் இடையே வரி வரியாக சில இதெல்லாம் பண்ணோம் போயிட்டே இருக்கோம். இந்த வரி வரியாக போகிறதுக்கு என்ன பேருப்பா அப்படின்னு பார்த்தோன்னா, ஒளி வரி பள்ளம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆங்கிலத்தில் அதுக்கு என்ன பேர் அப்படின்னு பார்த்தோன்னா, சைரேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சைரேஷன்ஸ் வரி வரியாக இருக்கிறதுக்கு பேர் என்ன சொல்லுவோம்? நம்ம ஷர்ட் கூட வரி வரியாக இருக்குது அப்படின்னாக்கா என்ன சொல்லுவோம்? அந்த ஷர்ட்டுக்கு பேர் ஸ்ட்ரைப்டு ஷர்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி சைரேஷன்ஸ் அப்படின்றது வரி வரியாக இருக்கிறதுக்கு பேர் சைரேஷன்ஸ். இப்போ விலங்குகளை பார்த்து என்ன சொல்லுவோம்? வரிகுதிரைக்கு, இப்போ வரிகுதிரையுடைய உடம்புல சைரேஷன்ஸ் இருக்குது. கருப்பு வெள்ளை மாறி இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி அழுத்தம் 0.1 mm பாதரசத்துக்கு குறையும் பொழுது கேத்தோடுக்கும் ஆனோடுக்கும் இடையே வரி வரியாக காணப்படும். அந்த வரிக்கு பேர் ஒளி வரி பள்ளங்கள்
சைரேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது அழுத்தம் மேலும் குறையுது. எவ்வளோ குறையுது இப்போ அழுத்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த அழுத்தம் மேலும் குறையுது. எவ்வளோ குறையுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு 0.1 ஆச்சா, இப்போ 0.01 ஆகுது. 0.01 அப்போ 0.01 mm ஆஃப் Hg அப்படின்னு குறையும்பொழுது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் கேத்தோடு இல்லை, இதுதான் மின்னிறக்க குழாய், இதுக்கு பேர் தான் கேத்தோடு, இதுக்கு பேர் தான் ஆனோடு, அப்படி தானேங்க. அழுத்தம் 0.01 குறையும் பொழுது கேத்தோடுக்கும் ஆனோடுக்கும் நல்ல வரியாக இருந்துச்சுன்னா ஒளி வரி பள்ளங்கள் அல்லது சைரேஷன்ஸ், அது இல்லாமல் கருப்பாயிடும். இது கருப்பாயிடும், இந்த டியூப் கருப்பாயிடும். இந்த கருப்பாயிட்டத்துக்கு என்ன பேருப்பா அப்படின்னு பார்த்தோன்னா, கரிய மின்போக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. கரிய மின்போக்கு. இங்கிலீஷில் அதுக்கு என்ன பேர் அப்படின்னு பார்த்தோன்னா, பிளாக் டிஸ்சார்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. கருப்பாயிடும், அப்படியே கறி பூசின மாதிரி கருப்பாயிடும். இதுக்கு பேர் பிளாக் டிஸ்சார்ஜ். சரி, பிளாக் டிஸ்சார்ஜ் ஆகிட்டோன்னு என்ன பண்ணுறோம், திருப்பியும் அடுத்த நிகழ்வு எடுக்கிறோம். அடுத்த நிகழ்வுக்கு என்ன பண்ணுறோம், அழுத்தம் குறையணும். அப்போ இங்கிலீஷில் சொல்லும்போது சொல்லலாம், அந்த ப்ரெஷர் இஸ் ரெடியூஸ் டு 0.01 mm ஆஃப் Hg. ரைட்டுங்களா? there is a darkness in the discharge tube. This darkness is known as black discharge அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது அழுத்தம் மேலும் குறையுது. எவ்வளோ குறையுதுப்பா அப்படின்னா, அழுத்தம் 0.001. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அழுத்தம் 0.01 ஆச்சு. அடுத்த அழுத்தம் எவ்வளோ அப்படின்னா 0.001 mm ஆஃப் பாதரசத்துக்கு குறையுது சார், mm ஆஃப் Hg. அப்படி குறையும் போது என்ன ஆகுது அப்படின்னா, இதுதான் மின்னிறக்க குழாய், இதுதான் கேத்தோடு, இதுதான் ஆனோடு. அப்படி குறையும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, பார்த்தீங்கன்னா இந்த இது அப்படியே பிரைட்டாக எரியுது. இந்த மின்னிறக்க குழாய் பொலிவாக எரியுது, அப்படியே பயங்கர பிரைட்னஸாக எரியுது. அந்த பிரைட்னஸாக எரியறதுக்கு பேர் என்ன அப்படின்னாக்கா, தமிழில் அதுக்கு பெயர் ஒளிர்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷில் அதுக்கு பேர் ஃப்ளோரசன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃப்ளோரசன்ஸ், FLOUR, இதுக்கு இங்கிலீஷில் அதுக்கு பேர் ஃப்ளோரசன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃப்ளோரசன்ஸ் அதை எப்படி எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, FLOURESCENC, ஃப்ளோரசன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது when the pressure is reduced to 0.001 mm of mercury, there is a brightness around the tube. This brightness is because of the electrons that are moving from cathode towards the anode அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? தமிழில் சொல்லும்போது இந்த ஒளிர்தல் எவ்வாறு ஏற்படுகிறது அப்படின்போது, கேத்தோடிலிருந்து ஆனோடு நோக்கி எலக்ட்ரான்கள் அதிவேகமாக ஓடுவார்கள். ஏன் வேகமாக ஓடுறாங்க? இங்கே கேத்தோடுக்கும் ஆனோடுக்கும் நடுவில் 50,000 வோல்ட் மின்னழுத்தம் இருக்குது. அந்த 50,000 வோல்ட் மின்னழுத்தத்தினால கேத்தோடிலிருந்து ஆனோடு நோக்கி எலக்ட்ரான்கள் என்ன பண்ணுவாங்க, வேக வேகமாக ஓடுவாங்க. உதாரணத்துக்கு சொல்லுவோம், மின்னழுத்தம் அப்படின்னு சொல்லும்போது அது புரிஞ்சால் தான் உங்களுக்கு இந்த ஒளிர்தலை பற்றி தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சறுக்கு மரம் இருக்குது அப்படி வச்சுங்க. ஒரு சறுக்கு மரத்தில் எப்படி இருக்குது, ஃபஸ்ட்டு சறுக்கு மரம்னா இப்படி இருக்குது, ஃப்ளாட்டாக இருக்குது சறுக்கு மரம். இங்கே தான் இல்லை நீங்களோ நானும் உட்காந்துக்கிறோம். புரியுதா? இந்த சறுக்கு மரத்தில் நம்மளால் சறுக்க முடியுமா? இந்த ஃப்ளாட்டாக இருக்கிற சறுக்கு மரத்தில் அப்படின்னா சறுக்கவே முடியாது. நம்மளாம் என்ன பண்ணோம், விசையை கொடுத்து சறுக்கின்னு போனோம் இந்த சறுக்கு மரத்தில். இன்னொரு சறுக்கு மரம் இப்படி இருக்குது. நான் இங்கே உட்காந்துக்கிறேன். இங்கேருந்து இந்த சறுக்கு மரத்தில் நான் சறுக்க முடியுமா? சறுக்கவே முடியாது. ஏன்னா ஐ லெவல்லேருந்து லோ லெவலுக்கு தான் வர முடியுமே தவிர லோ லெவல்லேருந்து ஐ லெவலுக்கு போக முடியாது. சப்போஸ் இன்னொரு சறுக்கு மரம் இருக்குது, இது அதோ சறுக்கு மரம் இப்படி இருக்குது. இந்த சறுக்கு மரத்தில் சறுக்க முடியுமா? நான் இங்கே உட்காந்து தாராளமாக சறுக்கலாம் சார். ஏன் அப்படின்னா ஸ்லாண்ட்டாக இருக்குது. இங்கே உட்காந்து என்ன பண்ணோம், அதே சறுக்கின்னு வேகமாக கீழே வந்துடலாம் சார். இதுக்கு பேர் தான் மின்னழுத்தம். இது போட்டு தான் மின்னழுத்தம் இருக்கும். அப்போது உயர் மட்டத்திலேருந்து தாழ்மட்டத்தை நோக்கி எலக்ட்ரான்கள் ஓட வேண்டும். அப்படி ஓட வேண்டும் என்றால் என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா, இந்த இடத்துல அதிக மின்னழுத்தம் தரணும். அதை மின்னிறக்க ஓடாக்கி போயிடலாம். இந்த இடத்துல அதிக மின்னழுத்தம் தரணும், இந்த இடத்துல அதிக மின்னழுத்தம் தரணும், இந்த இடத்துல குறைவான மின்னழுத்தம் தரணும். இங்கே இருக்கிற மின்னழுத்தம் எவ்வளோ இருக்கணும்? உதாரணத்துக்கு 0 சுழின்னு இருக்கும். இங்கே இருக்கிற மின்னழுத்தம் எவ்வளோ இருக்கணும்? 50,000 வோல்ட் அப்படின்னு இருக்கணும். அப்போ தான் உயர் மட்டத்தில் தாழ்மட்டத்தை நோக்கி என்ன பண்ணுவாங்க, எலக்ட்ரான்கள் வேகமாக ஓடுவார்கள். அவ்வாறு
உயர் அழுத்தத்திலிருந்து, இந்த உயர் அழுத்தம் இதுதானே உயர் அழுத்தம், கேத்தோடு உயர் அழுத்தம், உயர் அழுத்தத்திலிருந்து தாழ்ந்த அழுத்தத்தை நோக்கி எலக்ட்ரான்கள் வேகமாக ஓடும்பொழுது அதனுடைய பாதையில் வாயு மூலக்கூறுகள் யாரெல்லாம் இருந்தாங்கன்னா அவங்க மேலே அவங்க மோதி என்ன பண்ணுவாங்கன்னா ஒளிதலை ஏற்படுத்துவார்கள். அது எப்படி சார் மோதும்போது ஒளிதல் ஏற்படும் அப்படின்னு ஒரு டவுட் வரலாம். நீ ஒரு 2 கல் எடுத்து, ஒரு கல்லையும் இன்னொரு கல்லையும் எடுத்து நைட்டில் இருக்கிறப்போ அது 2 கல்லையும் உராசிப்பார். அப்படி உராசும் போது அதுலேருந்து என்ன பண்ணும், ஒரு ஒளி வரும். ஏன் சார் நைட்டில் மட்டும்தான் அந்த ஒளி வருமா, பகலில் வராதா அப்படின்னு ஒரு டவுட் வரலாம். பகலில் வெளிச்சமாக இருக்கிறனால அந்த வெளியே வர ஒளி சூரிய ஒளியில் மறைஞ்சி போய்டும், உனக்கு கண்ணுக்கு தெரியாது. அதே நைட்டில் டார்க்னஸில் நீ போய் அந்த 2 கல்லையும் உராசி பார்த்த அப்படின்னாக்கா அதுலேருந்து என்ன பண்ணும், ஒளி வரும். எப்படி உராசணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் உராசணும். அப்படி 2 கல்லையும் வச்சு என்ன பண்ணும், ஒரு நிமிஷத்தில் உராசணும். நீ மொல்லமாக வச்சு தேய்ச்சின்னு இருந்த அப்படின்னாக்கா அது உராய்வு கிடையாது. 2த்தையும் என்ன பண்ணும், ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் உராசும் போது எப்படி உராசணும், ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் என்ன சொன்னோம், இந்த 2 கையில் கல் வச்சுன்னு 2 கையிலையும் அதிவேகத்தில் ஒரே நேரத்தில் 2 கல்லும் தேய்க்கிறப்போ அதுலேருந்து நெருப்பு வரும். அப்போ அதிவேகமாக இந்த நிகழ்வு நடைபெறும்போது நெருப்பு வர்றது போல் அதிவேகத்தில் ஓடும்படியான எலக்ட்ரான்களுடைய பாதையில் இந்த வாயு மூலக்கூறுகள் நிற்கும் பொழுது இவங்க 2 பேரும் ஒன்றோடு ஒன்று மோதி இதிலிருந்து நமக்கு வெளிச்சத்தை ஏற்படுத்தும். புரியுதுங்களா? அப்போ ஒவ்வொரு வாயு மூலக்கூறும் ஒவ்வொரு எலக்ட்ரானும் ஒவ்வொரு வாயு மூலக்கூறோட மோதி வெளிச்சத்தை ஏற்படுத்தும் பொழுது அனைத்தும் சேர்ந்து ஒரு பிரகாசமாக அந்த டியூப் எரியிற மாதிரி தெரியும். அந்த நிகழ்வுக்கு பேர் தான் ஃப்ளோரசன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? இங்கிலீஷில் சொல்லும்போது என்ன சொல்லலாம், when the pressure is reduced to 0.001 mm of mercury, the bright light is obtained from the discharge tube. This brightness is known as fluorescence அப்படின்னு சொல்லுவோம். Why? Because this fluorescence happens அப்படின்னு பார்த்தீங்கன்னா when the fast moving electrons from the cathode towards the anode collide, hit, impinge, இதெல்லாம் மோதலுக்கான வார்த்தைகள் ஃபிசிக்ஸில். collide அப்படின்னு சொல்லுவாங்க, impinge அப்படின்னு சொல்லுவாங்க, இட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி ஹிட் ஆகும்போது என்ன ஆகுது அப்படின்னா, since it is fast moving electron, if any object is coming in the path of the fast moving electron, it will make a tiny flash of light because of friction. Because of friction, it makes a tiny flash of light. Since the discharge tube consists of number of gas molecules as well, large number of electrons are coming out from the cathode. Each and every electron happens to collide with the gas molecules, and as a result of it, a tiny flash of light is produced across each and every gas molecules, and all these light combine together and comes out as a flash of light from the discharge tube. This flash of light is known as fluorescence. Clear? So this is all about the discharge tube. These are the various events that are taking place inside the discharge tube. Clear? Okay. Sometimes in 10 mark question they will ask like this: what is a discharge tube? What are the various events taking place inside the discharge tube? Like this they will ask. அப்போது இந்த கொஸ்டின் அப்படின்னாக்கா what are the important key points அப்படின்னாக்கா the plate which is connected to negative is known as cathode. The plate which is connected to positive is known as anode. The discharge tube is an highly evacuated glass tube. It consists of an exhaust pump. It is connected to it has induction coil. This is called induction coil. A potential difference of 50,000 voltage is existing between the cathode and the anode. அப்படின்னுலாம் எழுதுங்க. புரியுங்களா? சரி, this is all about this discharge tube. இது கொஞ்சம் பிரேக் எடுத்துகிட்டு நான் திருப்பி என்ன பண்ணுறேன், வாட் ஆர் தி ஈவெண்ட்ஸ் தட் இஸ் டேக்கிங் பிளேஸ் இன் த டிஸ்சார்ஜ் டியூப்ன்றதை ஒரு சின்ன டேப்லெட் காலம் மாதிரி போட்டு நம்ம சொல்லிக்கலாம். ஓகே.